முன்னாள் முதல்வரை காண மலர்களோடு ஓடி வந்த முதியவர் உயிரிழந்தது இப்படியா? மர்மத்தை உடைத்த புதிய காட்சி. உயிரிழப்பு நிகழும் போது அது தெரியாம சுற்றி நின்று ஆர்ப்பரிப்பில் நிறைந்த தொண்டர்களை பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்கு. ஆந்திர பிரதேஷுடைய முன்னாள் முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ரெண்டப்பல்லா கிராமத்து கட்சியை சேர்ந்த ஒருவருடைய துக்க நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தாங்க. ஜெகனண்ணானே ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை பார்க்கறதுக்காக குவிந்து தன்னுடைய அளப்பரிய அன்பை பரிமாறி இருந்தாங்க. அந்த ஆபத்தான சூழ்நிலையில சீலி சிங்கை அப்படின்ற ஒரு முதியவர் சம்பவ இடத்துல விபத்துல சிக்கியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அங்க இருந்தவங்க உடனடியாக அவர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போது வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாகவும் தகவல் வெளியானதாக கூறப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் ஒரு புதிய அதிர்ச்சி காட்சி அந்த முதியவர் எப்படி உயிரிழந்தாரு அப்படின்றத காண்பிச்சிருந்திருக்கு. கடந்த ஜூன் 18ஆம் தேதி ஆந்திரா முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒருவருடைய துக்க நிகழ்ச்சிக்காக குடும்பத்துக்கு ஆறுதல் கூற சென்று சட்டினப்பள்ளிக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் சென்ற எதகுரு பைபாஸ் சாலை முழுக்க தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. அப்போ இந்த முதியவரும் மலர்களால முன்னாள் முதலமைச்சரை வரவேற்கிறதுக்காக சென்ற போது கான்வாய்க்கு முன்னாடியே தவறி விழுந்திருந்திருக்காரு. ஆனா இது தெரியாம ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய கார் அப்படியே சென்றதாக கூறப்படுது. இப்போ வெளியாகி இருக்கிற இந்த காட்சி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு.